ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குட்டி தலைப்பு இரண்டு நண்பர்கள் பத்தி தாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், அதாவது எனது சொந்த ஊரான கள்ளக்குறிச்சியில இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருப்பான். இன்னொருவன் ஓடுவதற்கு முன் ஒரு நிமிடம் நின்று யோசிப்பான். முதல் நண்பன் எப்போதும் பிஸி. இன்று இந்த வேலை, நாளை அந்த வேலை, மறுநாள் இன்னொரு முயற்சி, பணமும் சம்பாதிப்பதுதான். பல இடங்களுக்கு ஓடினான், நிறைய பேரை சந்தித்தான். ஆண்டுகள் கடந்த பிறகு அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும்: இவ்வளவு ஓடியும் நான் எங்கே வந்தேன்? இரண்டாவது நண்பன் வேற மாதிரி. தினமும் காலை கள்ளக்குறிச்சியின் பரபரப்பான சந்தையை பார்த்தபோது அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். ஓடுற எல்லோரும் முன்னேற மாட்டாங்க, சரியான திசையில் ஓடுறவங்க தான் உயர்வாங்க. அவன் சிந்தித்து முடிவு செய்தான். குறைந்த வேலை செய்தாலும் தெளிவாக செய்தான். யாரை சந்திக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும், எந்த வியாபாரம் கள்ளக்குறிச்சியில் வளர்ச்சி தரும், எல்லாத்தையும் தெளிவாக யோசித்து நடந்தான். 10 வருடங்கள் கழித்து முதல் நண்பன் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தான். இரண்டாவது நண்பன் மட்டும் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய வியாபாரியாக உயர்ந்தான். அப்போது அவன் சொன்ன ஒரு வரி ஊரெல்லாம் பேசப்பட்டது: வேகமாக ஓடுவது வெற்றி அல்ல, சரியான திசையில் ஓடுவதுதான் வெற்றி. வாழ்க்கையில் உழைப்பு முக்கியம், பணம் முக்கியம், முயற்சி முக்கியம். ஆனால் தெளிவான சிந்தனை இல்லை என்றால் அது திசை இல்லாத ஓட்டமாகிவிடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், முதலில் இலக்கை தெளிவாக்குங்கள். அடுத்து சரியான வழியை தேர்வு செய்யுங்கள். தினமும் சிறிய முன்னேற்றம் தேடுங்கள். தெளிவும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நிலையான வெற்றியை தரும். சிறிய கிராமத்தில் இருந்தாலும் உலக அளவுக்கு வளரலாம். சிந்தனை மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். இது போன்ற தகவல்களை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.